மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட இமானுவேல் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். நமக்கு என்னன்னா ஸ்ப்ரிங் ரிலவெண்ட்டான சில கான்செப்ட்லாம் இது பண்ணாரு. அது ஒரு 120 பேஜ் நோட்ஸ் இப்போ இது மட்டும் ரெடி பண்ணாரு. ஸ்ட்ரென்த்தாமெட்டிக்கு ஒரு 15 பேஜ் நோட்ஸ் ரெடி பண்ணாரு. அந்த 15 பேஜில் ஸ்ப்ரிங் மட்டும் ஒரு பேஜ், ஒரு 15 டாபிக் எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு பேஜ், அவ்வளோதான். இதான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். நம்ம உட்காந்து ரூம் போட்டுலாம் படிச்சுக்க கூடாது. ஸோ நமக்காக இமானுவேல் வந்து ரெடி பண்ண ஸ்ப்ரிங்கோட கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? Proof load. Proof load அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. Proof loadனா என்ன? The maximum load at which plates become straight in laminated spring. ஒரு லேமினேட் ஸ்ப்ரிங்ல வந்து ஸ்ப்ரிங் வந்து வளைஞ்சு தான் இருக்கும். அது வந்து பிளேட் வந்து வளைஞ்சிருக்கும். எந்த லோட்ல வந்து அந்த பிளேட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுதோ, வளைஞ்சிருக்க பிளேட் வந்து ஒரு குறிப்பிட்ட லோட்ல ஸ்ட்ரெயிட் ஆகும், அந்த லோடு தான் இது. ப்ரூஃப் அப்படின்னா என்னன்னா மேக்ஸிமம் அப்படின்னா, நம்ம வார்த்தை ப்ரூஃப் அப்படின்ற வார்த்தைக்கு மேக்ஸிமம் அப்படின்னு ஞாபகம். மேக்ஸிமம் தான் வந்து ப்ரூஃப் உணர்த்தும். ஸோ ப்ரூஃப் லோட்னா இட்ஸ் அ மேக்ஸிமம் லோட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆகும், மேக்ஸிமம் லோடு ஸ்ட்ரெயிட் ஆகும் அப்படின்னு லீஃப் ஸ்ப்ரிங்ல தான் இதை பார்க்குறாங்க. இது 2018 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஏன் இந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இது 2018 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ நமக்கு இது இணையான கேள்வியை நம்ம தேடி பிடிக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? Spring index, diameter of coil to diameter of wire. கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, அதான் வந்து ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறது. கேபிட்டல் டி பை ஸ்மால் டி நமக்கு என்னன்னா சி அப்படின்னு செல்லமா நோட்டேட் பண்ணுவாங்க. இது 2023 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்ட் அந்த கேட்கப்பட்ட கேள்வி. அதுவும் சூப்பரான கேள்வி. சி ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. சின்றது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல வரும். அப்ப டி கேபிட்டல் டி மேல வரும், ஸ்மால் டி கீழே வரும். ஸோ அதான் ஞாபகம். இங்கே ஸ்மால் டி பை கேபிட்டல் டியா, நம்ம கன்ஃபியூஷன் எப்படி வரும்னா ஸ்மால் டி பை கேபிட்டல் டியா, கேபிட்டல் டி பை ஸ்மால் டியான்னு வரும். அப்போ வந்து கேபிட்டல் டி பை ஸ்மால் டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி, இது வந்து 2023 கேட்கப்பட்ட கேள்வி. Carriage spring, semi elliptical type leaf spring. ஸோ கேரேஜ் ஸ்ப்ரிங்னா யாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் டைப் லீஃப் ஸ்ப்ரிங் தான் கேரேஜ் ஸ்ப்ரிங் சொல்றோம். இது 2012 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, Strain energy stored in spring. ஸ்ட்ரெயின் எனர்ஜினாலே வந்து என்னன்னா ஆஃப் இன்டு லோட் இன்டு டிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சேர்ந்தா தான் வந்து இது ஏன் ஆஃப் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோட் வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா, இங்கே டிஃப்ளெக்ஷன் போட்டோம்னா இந்த இது லீனியரா பிஹேவ் பண்ணணும். நம்ம ஏரியான்றது லோட் டிஃபார்மேஷன் டயகிராம், இதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்து ஆஃப் பிஹெச். ஸோ அதனால தான் ஆஃப் வந்து ஆஃப் டபிள்யூ இன்டு டெல்டா. டபிள்யூனா லோடு, டெல்டானா Deflection. டிஃப்ளெக்ஷன். யூனிட் வந்து இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இது 2012 கேட்கப்பட்ட கேள்வி. Leaf spring, bending spring. லீஃப் ஸ்ப்ரிங்க்கு இன்னொரு பேர் இருக்கு. எப்பவுமே வந்து இன்னொரு பேர் வந்து ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. நீங்க பாஷா படத்துல கூட வந்து பாஷாவை என்ன கேட்பாங்கன்னா, உங்க பேரு மாணிக்கம், இன்னொரு பேரு நீங்க மும்பைல என்ன பேர் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப பாஷா பாஷான்னு கேட்பாங்க. நமக்கு இன்னொரு பேர் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. லீஃப் ஸ்ப்ரிங்க்கு இன்னொரு பேர் வந்து பெண்டிங் ஸ்ப்ரிங். லீஃப்னாலே பெண்டிங் ஸ்ப்ரிங் அப்படின்றது. அதுக்கப்புறம் கேரேஜ் ஸ்ப்ரிங்க்கு Semi elliptical type. செமி எலிப்டிக்கல் டைப் லீஃப் ஸ்ப்ரிங் தான் கேரேஜ் ஸ்ப்ரிங். ஸோ இதான் வந்து அதர் நேம். எப்பவுமே அதர் நேம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அதர் நேம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது Shear stress under axial load W. ஃபார்முலா வந்து 8WD by pi d cube. ஸோ 8WD by pi d cube தான் வந்து இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா 16T by pi d cube ஒரு ஃபார்முலா இருக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு. இந்த 16T by pi d cube வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் வந்து கொஞ்சம் மாறுபட்ட. டார்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபோர்ஸ் வந்து W, டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஸோ d by 2 பட்டா 16 2 அடிச்சா 8 வரும். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்து 8WD by pi d cube எப்படி வந்ததுன்னா, டார்க்னா ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா 16T by pi d cube ஃபார்முலா வந்து என்ன ஆகுது? 8 கேபிட்டல் W. இது வந்து ஸ்மால் w போடக்கூடாது. இது வந்து இட் இஸ் a கேபிட்டல் W ஏன்னா லோடு by pi d cube. ஆக்சியல் டிஃப்ளெக்ஷன் என்ன சொல்றாங்க? Axial deflection under axial load W is equal to 8WD cube n by GD power 4. ஸோ அதுவும் கேபிட்டல் W தான். 8WD cube n by GD power 4. W பரா 2 டைம்ஸ் ஆஃப் r போட்டனா 8 வந்து 64 மாறிடும். 64W R cube n by GD power 4. GD power 4. அடுத்தது angle of twist under Axial couple M0 is equal to 32 M0 dn by d into n. 30 m0 d into n. இந்த n வந்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் by divided by E d power 4. e d power 4. இங்க எப்பவுமே வந்து g d power தான் வருமே, திங்ஸ் மாடல்ஸ் வராது. g d power 4 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது Closed coil helical spring, the angle of helix
greater than 5 degree. ஸோ க்ளோஸ் காயில்னா என்னன்னா கிரேட்டர் தென் 5 டிகிரியா ஆங்கிள் ஆஃப் இஸ் கிரேட்டர் தென் 5 டிகிரியா இருந்தால் அது க்ளோஸ் காயில் அப்படின்னு சொல்றாங்க. மீன் காயில் டயமீட்டர் டி, வயர் டயமீட்டர் டி, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஏன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் தான் வந்து நம்ம ஒரு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த ஸ்ப்ரிங்ல கேட்கப்பட்ட கேள்வி ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அண்ட் லீஃப் ஸ்ப்ரிங் ரெண்டுமே பேசியிருக்காங்க. இந்த ரெண்டுமே நம்ம கற்றுக் கொடுத்த இமானுவேலுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.